நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் என்றாலே விநாயகர் சதுர்த்தி தான் எல்லோருடைய நினைவுக்குமே வரும். அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் நாம பூஜை செய்வது, விநாயகரை எப்பொழுது நம் இல்லத்தில் வரவழைப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க போகின்றோம். அன்றைய தினத்துல அவருக்காக வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள், உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயக பெருமான் என்றாலே தடைகளை நீக்கி வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய கடவுளாகவே கருதப்படுகின்றார். எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை வணங்கி வழிபட்ட பிறகே நாம துவங்க வேண்டும் என்று நமக்கு நமது முன்னோர்கள் சொல்வதுண்டு. இதனால அந்த காரியம் தடையில்லாமல் நடப்பதோடு இல்லாம அந்த காரியம் நமக்கு வெற்றிகரமாகவும் முடியும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். வீட்டில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை நீர் நிலைகளில் கரைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களும் கரைந்து போகும் என்று நம்பிக்கையாகவே கருதப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டுமே விநாயகர் சதுர்த்தி அன்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி நாம வணங்கி அதற்கு பின் அவரை நீர்நிலைகள்ல கரைத்து விடுவது வழக்கமாகவே உள்ளது. முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விநாயகருக்கு விருப்பமான முறையில அவரை நாம வழிபட வேண்டும். விநாயகரை வீட்டில் எழுந்தருள செய்து அவரை மகிழ்விக்கக்கூடிய விதமாக நெய்வேத்தியங்களை படைத்து மனதார பூஜைகளை செய்து வழிபடுவதால் அவருடைய அருளை முழுவதாகவே பெற முடியும். இதனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், துன்பங்கள் இவை அனைத்துமே நீங்கும். விநாயக பெருமான் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாகவே புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது. இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் 2:22 மணிக்கு அந்த திதியானது துவங்கி 27ஆம் தேதி மாலை 3:52 மணி வரை மட்டுமே இந்த திதியானது இருக்கின்றது. இந்த ஆண்டு விநாயக பெருமானுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய புதன்கிழமையில இந்த சதுர்த்தி திதி வந்திருப்பது மிகவும் விசேஷத்திற்கு உரியதாகவே சொல்லப்படுது. இப்போ விநாயக பெருமானை நாம சிலை வைக்கக்கூடிய முறைன்னு பாத்தீங்கன்னா, விநாயக சதுர்த்திக்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று நாம வீட்டை சுத்தம் செய்ய மாட்டோம். ஆகையினால 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி திங்கட்கிழமையிலேயோ வீட்டை சுத்தம் செய்து நாம தூய்மையாக வச்சிருக்கணும். 26ஆம் தேதி நல்ல நேரத்துல புதியதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருடைய சிலைக்கு வீட்டில் வாங்கிட்டு வந்து நாம வச்சுக்கலாம். ஒரு மணப்பலகையில அரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க. அதன் மேல வாழை இலையை விரித்து அதன் மேல பச்சரிசியை பரப்பிக்கோங்க. அந்த அரிசியில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு அதற்கு கீழ் ஓம் என்று எழுதி அதன் மீது விநாயகருடைய சிலையை நாம வைக்க வேண்டும். விநாயகருடைய வழிபாட்டு முறைன்னு பாத்தீங்கன்னா, சிலையை கிழக்கு முகமாக நோக்கி இருக்கும்படி நாம வச்சுக்கணும். அன்றைய தினம் விநாயகருக்கு உகந்த தும்பை பூ, செம்பருத்தி பூ, சங்கு பூ, எருக்கன் பூ, அருகம்புல் மாலை இவை அனைத்துமே நாம படைக்கணும். எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவால விநாயகருக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா எருக்கம்பூ, அருகம்புல் ஆகியவற்றை நாம வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து நாம அலங்காரம் செய்து கொள்ளலாம். வழிபாடு செய்யக்கூடிய நேரமானது ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று சதுர்த்தி திதி பிற்பகல் வரை மட்டுமே இருப்பதனால அதற்கு முன்பாக விநாயகருடைய சதுர்த்தி வழிபாட்டை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். மாலை 4 மணிக்கு மேல் சப்தமி திதி வந்து விடுவதனால் அதற்கு பிறகு நாம செய்யக்கூடாது. 27ஆம் தேதி காலை 9:01 மணி முதல் 11:58 மணி வரையிலான நேரம், பகல் 1:31 மணி முதல் 3:50 மணி வரை இந்த நேரத்துல இந்த வழிபாட்டை நாம செய்யலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முன்பாக வீட்டில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலையை எடுத்து சென்று நீர்நிலைகள்ல நாம கரைத்து விடலாம். அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் கூட உங்கள் இல்லத்தில் விநாயகரை வைத்து அவருக்கு
நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட்ட பின்னரே நீங்க 3வது நாள் எடுத்துட்டு போய் கூட நீர்நிலைகள்ல நீங்க வைக்கலாம். விநாயக பெருமானுக்கு உகந்த பிரசாதங்கள்ல மிகவும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. இது தவிர மோதகம், லட்டு, அப்பம், பொரி, கடலை, சுண்டல், பழங்கள், வெல்லம், வெள்ளை அவல், நெய் போன்றவற்றில் நம்மால் எது செய்ய முடியுமோ அவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இது தவிர என்ன பழங்கள் கிடைக்கின்றதோ அவற்றையும் வைத்து நாம வழிபாடு செய்யலாம். எதுவுமே முடியலை அப்படின்னாலும் வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல், சர்க்கரை வைத்தும் நாம வழிபாடு செய்யலாம். எளிமையான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விநாயக பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று நாம நல்ல முறையில வரவேற்று அவருக்கு உண்டான மரியாதைகளை செலுத்தி வழிபாடுகளை செலுத்தி நம்ம வழிபட்டோமானால் அவருடைய அருள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். அன்றைய தினத்துல நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல், விநாயகர் போற்றி, அவருடைய மூல மந்திரம், இவை அனைத்தையுமே நாம சொல்லி வழிபாடு செய்யலாம். எனக்கு மந்திரமெல்லாம் தெரியாது, எப்படி நாம சொல்லுவது அப்படிங்கிறவங்களுக்கு ஓம் விநாயகா போற்றி, ஓம் கம் கணபதாயே போற்றி, ஓம் விநாயகனே போற்றி, ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானே போற்றி, இது போல ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி அல்லது உச்சாரணம் செய்து அவரை மனதார வேண்டி இந்த ஆவணி மாதத்துல அவரை நல்ல முறையில நம் வீட்டில் அழைத்து அவருக்குண்டான விஷயங்கள் அனைத்தையும் செய்து அவரை நீர்நிலைகள்ல கரைத்தோமானால் நாம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையுமே அவரோடு சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாரு. இதனால நம்ம வீட்டில் சந்தோஷங்கள் பொங்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி நிறைந்து வழியும். அது